அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதங்களுக்கு பிரதமர் பதிலுரை வழங்கியிருக்கிறார். காங்கிரஸ் மீதும் ராகுல் மீதும் கடும் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். இதான் நேர்பட பேசுவின் பேசுபொருள். கூட்டணி கட்சிகள் இல்லை என்றால் காங்கிரஸ் ஜீரோ. மோடியின் எதிர்த்தாக்குதல் எதை குறிக்கிறது அப்படிங்கிற தலைப்பில் பேச இருக்கிறோம். காங்கிரஸ் கட்சியிலிருந்து திருமிகு லட்சுமி ராமச்சந்திரன் பங்கேற்கிறாங்க. மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது பங்கேற்கிறார். எழுத்தாளர் திரு ராம்கி இணைந்திருக்கிறார். விரைவில் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு ஷெல்வி இணைய இருக்கிறார். வணக்கம் விருந்தில் அனைவருக்கும். திரு ஷபீர், 2.25 மணி நேரம் பேசியிருக்கிறார் பிரதமர். நேற்று திரு ராகுல் காந்தியும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பேசியதற்கு சரியான பதிலடி என்று பிரதமர் தரப்பில் கொடுக்கப்பட்டதாக பார்க்கலாமா? இது எதிர்க்கட்சிகளின் காலம் என்பதுதான் நாடாளுமன்றத்தில் கடந்த சில நாட்களில் நாம் பார்க்கக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம். ஏன்னா கடந்த 10 ஆண்டு காலம் நாடாளுமன்றம் என்பது ஒரு தனிநபரை முன்னிறுத்தி ஒரு தனிநபருக்காக நடத்தப்படுகின்ற ஒரு கூட்டமாக தான் அது பார்க்கப்படுகிறது. பிரதமர் மட்டும்தான் முன்னிலைப்படுத்துவாங்க. பிரதமர் வர்றது, பிரதமர் பேசுறது, அதுக்கப்புறம் பிரதமர் பாதி நேரம் அவையிலேயே இருக்கிறது இல்லை. அவர் எந்த கேள்விக்கும் கடந்த 10 ஆண்டு காலமாக பதிலும் சொன்னது கிடையாது. முக்கியமான விவாதங்களில் மட்டும்தான் அவர் வராரு. மற்றபடி மற்ற விஷயங்கள்லாம் அமைச்சர்கள் தான் பார்த்துக்கிறாங்க. அப்படின்ற அந்த நிலை மாறி இன்று ஒரு எதிர்க்கட்சி என்பது பிரதமரை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல அவங்க இருக்காங்க. குறிப்பாக அது ராகுல் காந்தியாக இருக்கிறார் அப்படின்னும் போது அது பாஜகவுக்கு ஒரு கூடுதல் பதற்றத்தை கொடுத்திருக்கிறது அப்படின்றது நம்மளால உணர முடியுது. ஏன்னா நேற்றைய தினம் ராகுல் காந்தி பேசும்போது பிரதமரே 2 முறை இன்டர்வியூன் பண்றாரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 6 அமைச்சர்கள் ஏஞ்சி நின்று ராகுல் காந்தி சொன்ன ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்களுடைய பதிலடியை கொடுக்குறாங்க. ரெண்டாவது, ராகுல் காந்தியை இதுக்கு முன்னாடியும் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காரு. ஆனால் முன்பு ராகுல் காந்தி பேசும்போது அவருக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த முக்கியத்துவம் அப்படின்றது ரொம்ப குறைவாக இருக்கும். ராகுல் காந்தியை ஏதோ நீங்க 44 எம்பிஸ் தானே இருக்கீங்க அப்படின்ற அளவுல அதை டீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல, அதான் சொல்றேன், நீங்க அந்த அளவுல தான் அதை டீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப வேற வழி இல்ல, 99 தான் இருக்கீங்க, நீங்க 100 கூட நீங்க தாண்டல அப்படின்ற அந்த விஷயத்த கோடிட்டு காமிக்கிறாங்க. பட் அதெல்லாம் இன்னைக்கு ஆப்போசிஷனை பெரிய அளவுக்கு அது அந்த மாதிரி ஒரு பேச்சு பாதிக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதிக்காது. ஏன்னா ஒட்டுமொத்தமாக ராகுல் காந்தி எதிர்கட்சிகளுக்கு தலைவராக அங்க இருக்கிறார். எதிர்கட்சி ஒட்டுமொத்த எதிர்கட்சியும் அவர் ரெப்ரசென்ட் பண்றார் அப்படின்னும் போது அவருக்கு கூடுதல் முக்கியத்துவம் என்பது கொடுக்கப்பட வேண்டும். அது கட்டாயம். இந்தியா கூட்டணின்னு பேசாம காங்கிரஸ் ராகுல்னே இந்த முறை பிரதமர் பேசினதுடைய பின்னணி என்ன? இல்ல, அவருக்கு காங்கிரஸ் தான் இதுக்கு முன்னாடியும் பேசியிருக்காரு. காங்கிரஸ் தான் பாஜகவுக்கு ஒரு த்ரெட். அரசியல் ரீதியாக உங்களுக்கு இந்தியா கூட்டணி, காங்கிரஸ் இல்லைன்னா இந்த இந்தியா கூட்டணி இல்ல. அனைத்து மாநில கட்சிகளையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சக்தி உள்ள ஒரு கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு இயக்கம்னா அது காங்கிரஸ் தான். அதனாலதான் 2014 அவங்க வரும்போது பாஜக முன்வைத்த முதல் கோஷம் என்னன்னா காங்கிரஸ் முக்து பாரத்னு வச்சாங்க. அந்த காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்ற அந்த விஷயத்தை அவங்களால அதை அவங்களால நிறைவேற்ற முடியல. அவங்க நினைச்சாங்க காங்கிரஸ் இஸ் டன் அண்ட் டஸ்டட் அப்படின்னு நினைச்சாங்க. சமாஜ்வாதி கட்சி போயிருச்சு அப்படின்னு நினைச்சாங்க. திரிணாமுல் காங்கிரஸை நாம வீழ்த்த முடியும் அப்படின்லாம் நினைச்சாங்க. பட் உயிரோட்டத்தோடு இந்த கட்சிகள்லாம் மேலும் பலம் வாய்ந்த அமைப்புகளாக அது மாறி இருக்கிறது. களத்துல முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஆதரவோடு இன்னைக்கு பார்லிமெண்ட்ல எல்லா கட்சிகளும் உள்ள வந்திருக்காங்க. எல்லா கட்சிகளுக்கும் ஒரு புது உற்சாகமும் ஒரு புது அங்கீகரிக்கலையே, பிரதமர் அங்கீகரிக்கலையே. நீங்க ஜீரோ வாங்கிட்டு ஹீரோ மாதிரி நீங்க நடந்துக்கிறீங்க. நீங்க தோல்வியவே ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீங்க. நாங்க வெற்றி பெற்றுட்டோங்கிறத நீங்க ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீங்கன்னு தானே பேசுறாரு. நீங்க சொல்ற மாதிரி காங்கிரஸுக்கோ ராகுலுக்கோ அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லையே? விருப்பம் இருக்காது, விருப்பம் கொடுக்கவும் மாட்டார், அவர் அதை விருப்பப்படவும் மாட்டாரு. அவங்களுக்கு என்னன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் விரும்பியது இன்னைக்கு நடக்கவில்லை. அவங்க விரும்பாத விஷயங்கள்லாம் இன்னைக்கு நாடாளுமன்றத்துல நடக்குது. நீங்க அது எந்த எல்லைக்கு போயிருக்குன்னா உள்துறை அமைச்சர் ஏஞ்சி ஸ்பீக்கரை பார்த்து நீங்க ஒருதலைபட்சமாக செயல்படுகிறீர்கள் அப்படின்ற அந்த நிலைக்கு இன்னைக்கு விஷயம் போயிருக்கு. அப்படின்னும் போது எந்த விஷயங்களை எல்லாம் இவர் எதிர்பார்க்கலையோ, இந்த விஷயங்கள்லாம் நடந்து விடக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்களோ அதெல்லாம் இன்னைக்கு அவர் கண்முன்னே அரங்கேறுகிறது. இன்னைக்கு ஒரு எதிர்கட்சி தலைவர் ரொம்ப வலுவாக நின்று இந்த அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்கிறார். இந்த அரசாங்கத்துடைய 10 ஆண்டு கால தோல்வியை மீண்டும் நினைவு கூறுகிறார்.
அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி கேட்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய அக்னிவீர் திட்டமாக இருந்தாலும் சரி, நீட் இது எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் விமர்சிக்கிறார் அப்படின்னும் போது இந்த குரல் என்பது 10 ஆண்டு காலம் நாடாளுமன்றத்துல ஒலிக்கும் போது அதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அப்படின்னு வாங்கின 99 ஆனா இன்னைக்கு 100க்கு இல்ல 543க்கு தான். ஆனா அந்த புரிதல் இல்லாம உங்களுடைய செயல்பாடுகள் இருக்குன்னு அவர் சொல்றாரு. இல்ல, பிரதமர் அப்படிதான் பேசுவாரு. நான் இன்னொன்னு, பிரதமருடைய பேச்சு வந்து ஒரு 10 ஆண்டு காலம் அவர் பிரதமராக இருக்கிறார். அந்த தேர்தலில் என்ன பேசினாரோ அதே மாதிரி ஒரு பாணியில தான் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் பேசி இருக்கிறார் அப்படின்னு பாக்குறேன் நான். அவருடைய ஸ்டேட்ஸருக்கு அந்த பேச்சு அப்படின்றது இல்ல. நீங்க எதிர்கட்சிகள் கோஷம் போடலாம், எதிர்கட்சிகள் உங்களுடைய ஸ்பீச்சை வந்து தடுக்கலாம். ஆனால் ஒரு பெருந்தன்மையோடு பிரதமர் வந்து மற்ற விஷயங்களை பேசி இருக்கணும், மற்ற விஷயங்களை அட்ரஸ் பண்ணி இருக்கணும். காங்கிரஸ் கட்சி மீது அவர் தொடுத்த அந்த தாக்குதல் அப்படின்றது ஒரு தேர்தல் ஸ்பீச்ல அவர் பேசுற மாதிரி தானே இருக்கு. அம்மா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு ஒரு குழந்தை அப்படின்ற மாதிரி அந்த ஒப்பீடுகளோட எல்லாம் வந்து பிரதமர் பேசுவது அப்படின்றது இன்னும் இந்த பிரதமர் ஏன் இப்படி பேசுகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தான் வந்து அதை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஏற்படுத்துகிறது. இன்னைக்கு நாடாளுமன்றத்துல ஒரு எதிர்கட்சி இருக்கிறது, அதுவும் பலம் வாய்ந்த ஒரு அமைப்பாக அது இருக்கிறது. கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடத்துல அவங்க வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கிறார்கள். இந்த அரசாங்கத்துக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் அப்படின்ற அளவுல அவங்க வந்து நிக்கிறாங்க அப்படின்றது பாஜகவால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு தான் பாக்குறேன். திரு செல்வி, எதிர்கட்சிகளை நாடாளுமன்றத்தில் எதிர்கொள்ள முடியலனுங்கிறதோடைய வெளிப்பாடாக தான் பிரதமருடைய பேச்சு என்று அமர்ந்திருக்கா? இல்ல, சபீர் பிரதர் பேசுறச்ச பிரைம் மினிஸ்டர் தான் பெருந்தன்மையோட நடந்துக்கணும், ராகுல் சார்லாம் எப்படி வேணுமா நடந்துப்பாருன்ற மாதிரி பேசுறாரு. ஒரு பாராளுமன்றம்னா எல்லாரும் பெருந்தன்மையோடு தான் நடந்துக்கணும். இங்கே எப்படின்னா எல்லாமே ஒன் சைடு கோலாக தான் இருக்குது. அதாவது பிரதமர் கேட்டது தானே, 99 சீட்டை வாங்கிட்டு நாங்கள் தான் இப்போ பிரைம் மினிஸ்டர்னு. இப்போ நான் என்ன கேட்குறேன், எடப்பாடி பழனிசாமி வந்து இன்றைக்கி நான் தான் சிஎம்ன்ற மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணால் ஏதாவது ஒத்துப்பீங்களா? தமிழ்நாட்டில் அதை ஏற்றுப்பீங்களா? அதை பற்றி யாருமே பேச மாட்டேன்றீங்க. எடப்பாடி கூட தான் நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. முதலமைச்சர்னு யார் சைன் போடணும்? இப்போது ஸ்டாலின் சார் தானே சைன் போடணும். இங்கே வந்து இவங்க வந்து எப்படியாவது போயிடணும்னு அது மக்கள் கொடுக்கலையே. இண்டிவிஜுவலாக பிஜேபி 240 சீட் எடுத்திருக்கோம் சார் நாங்கள். அதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு வரைச்சி எங்களை தானே கூப்பிட்ருக்காங்க, வலுவான இருக்குது. நான் என்ன கேட்குறேன், பிரைம் மினிஸ்டருடைய சேஞ்ச் ஏதாவது மாறி இருக்கா? 303 இருக்கிறச்ச பிரைம் மினிஸ்டர் எப்படி இருந்தாரோ அதே போல் தான் 240 இருக்கிறச்சா அப்படி தான் இருக்கிறாரு. அவருடைய இதை வந்து அவர் கரெக்டாக தான் மெயின்டைன் பண்ணுறார். அதை இவங்களால ஜீர்ணிக்க முடியல. அதாவது இப்படி ஆகிட்டாரு, இப்படி வீக் ஆகிட்டாரு, இங்கே மிமிஸ் போட்டுன்னு இருந்தால் பிரைம் மினிஸ்டர் அங்கே வீக் ஆகிடுவாரா? அவர் ஒரு விஷயம் தான், அக்னிவீர் திட்டத்தில் ஒரு பொய்யை சொல்கிறீங்க. அங்கே உடனே பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து சொல்கிறாரு 1 கோடி ரூபாய் நாங்கள் கொடுக்குறோன்னு. அதுக்கு பதில் சொல்லுங்கள். ஒன்றுமே இல்லாத எல்லாம் பொய்யே பேசியிருந்தா எப்படி? மணிப்பூர் பற்றி பேசுங்கன்றாங்க. மணிப்பூரை பற்றி பேசுகிறோன்னா இங்கே கூட தான் இங்கே இருக்கிற இப்போ முதலமைச்சர் இப்போ இந்த சாவுக்கு கூட போல, அதை பற்றி யாராவது பேசுகிறீங்களா? இவ்வளோ சாவு நடந்திருக்கு, அது ஸ்டேட்டில் இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தெரியும் சார். முதலமைச்சர் போலன்னா அவ்வளோ அமைச்சர்கள் போயிருக்காங்கன்ற மாதிரி தான் எங்களதில் எல்லாரும் போயிருக்காங்க மணிப்பூருக்கு. மணிப்பூர் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குன்னா மணிப்பூர் உங்களுடைய மாஃபியாவில் வளர்ந்தது. இது மணி சார் இருக்கார் இங்கே, எவ்வளோ பெரிய சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு, சபீர் சார் ஜேர்னலிஸ்ட்டு. மணிப்பூருடைய ரூட் அண்ட் கார்னர் தெரியாதா உங்களுக்கு? மணிப்பூர் ஏன் இப்போ பற்றி எரியுதுன்னு தெரியாதா? மணிப்பூருடைய ஆக்கப்பூர்வமான 20 வருஷ சரித்திரத்தை எடுத்து பாருங்க. அப்போ என்ன உள்ளக்குள்ள இருக்குன்னு தெரியும். இல்லைப்பா, அப்போ அணைக்க வேணாம், அரசு அணைக்க தான் பண்ணுறாங்க, அணைச்சின்னு தான் இருக்கிறாங்க. அது எல்லா லெவலும் இப்போ அணைச்சின்னு தானே இருக்காங்க. அதுக்கு அணைக்காமல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நான் என்ன கேட்குறேன், எங்கே போனாலும் மணிப்பூர் போயிடுது. இப்போ நீட்டில் வந்து நான் என்ன கேட்குறேன், ஒரு ஊழல் நடந்திருக்கிற ஒரு இது நடந்திருக்குன்னா, நம்ம ஸ்கூல் எக்ஸாமில் ட்ரிப்ளிங்கனில் நான் படித்த கெல்லட்டை ஸ்கூலில் வாத்தியாருங்க வந்து மார்க் போட்டதுக்காக எல்லா லெவலையும் அரெஸ்ட் பண்ணி அந்த வாத்தியாரை நான் ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுத்தேன். இப்போ அதுக்காக அந்த எக்ஸாமினேஷனே மாற்றிட்டோமா? நான் கேட்குறது சபீர் சார் இப்போ ஒன்றும் அவர் சபீர் சாரை பேச சொல்லுங்கள், நான் கேட்குறது பதில் சொல்லுங்கள் எனக்கு. ஏன் அந்த ஒரு சிஸ்டத்தை, எஜுகேஷன் சிஸ்டத்தை உடனே மாற்றிடுவீங்களா? எங்க ட்ரிப்ளிகன்ல கெல்லட்டை ஸ்கூல்ல நான் எடுத்த பேப்பர் கொடுக்கட்டுங்களா? டெல்லி நாடாளுமன்றத்திற்கு வருவோம். நாடாளுமன்றத்தில் அதாவது ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒன்று சொன்னா, தமிழ்நாடை பற்றி பேசினா உடனே டெல்லி,
தமிழ்நாட்டை பத்தி Subject எதுவுமே இன்னைக்கு சப்ஜெக்டே வரக்கூடாது. Subject அது இன்னைக்கு எப்படி அது? subject அதாவது இன்னைக்கு நாடாளுமன்றம் தானே. எல்லாத்தையும் தாங்க இந்தியா தமிழ்நாட்டுக்குள்ள தானே இருக்கு. இல்ல தமிழ்நாட்டுல இருந்து இப்ப திருவல்லிக்கேணிக்கு தமிழ்நாட்டுல வந்துருச்சு. தானே இருக்கு. இன்னும் அது சுருங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். ஒழுங்கெல்லாம் செய்யாது. எக்ஸாம்பிள் எங்க வேணுமா காட்டலாம். இல்ல காங்கிரஸ் ராகுல்ங்கிற அந்த ஒற்றை புள்ளிலேயே நிறுத்திட்டாரு. இன்னைக்கு முழு பேச்சும் பிரதமருடைய முழு பேச்சும் காங்கிரஸ் ராகுல் மீதான தாக்குதலாவே போயிடுச்சு. தாக்குதல்னா அவர் பிரைம் மினிஸ்டர் தாக்குனாரு, பதில் சொல்லக்கூடாதா? ஏன் நான் கேட்குற இப்போதைக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அவர் வந்து ராகுல் வந்து முக்து பாரத்னு சொன்னாரு. இப்ப காங்கிரஸ் வந்து இப்போ ஏடிஎம்கே ஆட்சியில் இருந்துச்சு ஜெயலலிதா அம்மா 2 சீட்டு டிஎம்கே எடுத்தோன்னா இதோட டிஎம்கே காலின்னு சொன்னவங்கலாம் இருக்காங்க. இதே ஜேர்னலிசம் பண்ண சபீர் சார் எழுதலையா? நான் கேட்குறேன், திமுக இதுக்கு மேலே வராதுன்னு. இப்போ திமுக வந்துட்ட பிறகு அந்த கொள்கையை மாத்திப்பாரா? கட்சினா அரசியல்னா பேசுவாங்க சார், அரசியல்ல பேசுறாங்க. திமுக 2 சீட்டு எடுத்துற சமயத்துல தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்களும் இந்தியாவில் இருக்கிற ஊடகங்களும் பேசிய பேச்சு. இன்னைக்கு நாடாளுமன்றத்துல பிரதமருடைய பதிலுரை குறித்த விவாதம். இல்ல நான் என்ன கேக்குறேன், ஒரு எக்ஸாம்பிள் அத பேசி வேற எங்கேயோ டைவர்ட் பண்ணி போறதுனால நேரம் விரையம் நடக்க போகுது. நான் எக்ஸாம்பிள் கரெக்டா இருக்கா இல்லையா? நான் என்ன கேக்குறேன், ஒரு அரசியல்ல சில டைம்ல ஒரு கட்சிங்க போறச்சு பேசுவாங்க, பிஜேபி இனிமேல் எங்கிருந்து வரும், நீங்க பிஜேபி 3வது முறையா வருமான்னு கேட்டீங்க. இதோ வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. கேட்டா கூட்டணி கட்சி தானே. ஏன் நீங்க வந்து மன்மோகன் சிங் பீரியட்ல இருந்து நீங்க வந்து மீண்டும் நாடாளுமன்றத்துல பிரதமர் வந்து இந்துக்கள் அப்படின்னு பேசுறாரு. இந்துக்கள் அவர் பேசல, இந்துக்களுக்கு நாங்க தான் பாதுகாவலர்கள் அவர் பேசுறாரு. இந்துக்களை யார் பேசுனது? ராகுல் சார் எதுக்கு அதை பத்தி பேசணும்? அவர் பேசுனதுக்கு பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு. இந்துக்களை வந்து தீவிரவாதிகள் யார் சொன்னது? பிரைம் மினிஸ்டர் சொன்னாரு. ராகுல் சார் தான் அதை பத்த வச்சு போட்டாரு. அதுக்கு நேத்து அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை. இல்ல நேற்று ராகுல் காந்தி அந்த மாதிரி இந்துக்கள் தீவிரவாதிகள்லாம் சொல்லவே இல்லை. எங்களை மட்டும் நீங்க தான் பாதுகாவலர், இந்துக்களுடைய பாதுகாவலர்கள்னு சொல்றீங்க. அவங்க வந்து வெறுப்பை வந்து விதைக்கிறாங்க, மத அடிப்படையில பிரிவினையை உண்டு பண்றாங்கன்னு பண்ணிட்டு இருக்கீங்களா? காங்கிரஸ் பண்ணலையா? எல்லா இடத்துலயும் ஒரு இடத்துல போறச்செல்லாம் என்ன சொல்றாங்க, சிறுபான்மையர்களுக்கு வந்து நாங்க தான் பாதுகாப்பல்ன்றாங்க. அது அவங்க சொல்றச்சு சிறுபான்மையருடைய பாதுகாவலரா காங்கிரஸ் இருக்கிறது வந்து ஒரு பெருமை. அது வந்து நாங்க வந்து சொன்னா அது வந்து எங்களுக்கு சிறுமையா? சபீர் ரொம்ப குறுக்கிட்டே இருக்கீங்க. என்னோட ஒரே கேள்வி சாருக்கு, அதாவது மணிப்பூரை பற்றி பேசவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களா? மணிப்பூருடைய பிரச்சனை ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது, இன்னும் 1.5 வருஷம் ஆக போகுது. இன்னும் அந்த மாநிலம் என்பது பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. அந்த மாநிலத்துக்கு இதுக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்துக்கு பிரதமர் போயிருக்கிறார். இந்த மணிப்பூர் பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போல. அங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், என்டிஏவுடைய கூட்டணி கட்சிகள், பாஜகவுடைய கூட்டணி கட்சிகளே பிரதமர் வந்தாருன்னா அவங்களோட நாங்க ஸ்டேஜை வந்து ஷேர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் கேட்கிறேன், பல பேருடைய ஆருடம் சொல்லக்கூடிய அண்ணன் செல்வி அவர்கள் இந்த மணிப்பூர் பிரச்சனை எப்போ தீரும் அப்படின்னு அவரால் சொல்ல முடியுமா? 1 வருஷம் தீரல, இதுக்கப்புறம் எப்போ தீரும் அப்படின்றதுக்கான பதில் அவர் சொல்ல முடியுமா? ஆருடன் தனியா சொல்றேன், ஃபீஸ் கொடுத்துக்குங்க, அது அப்புறமா பாத்துக்கலாம். நான் என்ன கேக்குறேன், நான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஃபீஸ் இருக்கு. நான் பிஜேபிக்கு ஸ்போக்ஸ் பர்சனா வந்திருக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரு பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சனா பத்தி பேச விடுங்க. என்ன நான் என்ன சொல்றேன், ஒரு வழக்கறிஞர்ன்றது ஸ்போக்ஸ் பர்சனா என்ன கொடுத்துருக்கிறது அந்த அங்கீகாரத்துல தான் நான் வந்திருக்கிறேன். நான் என்ன கேட்குறேன், ஆருடா நாங்கள் சொன்னதெல்லாம் மோடி தான் அவர் நினைக்கிற வரைக்கும் பிரதமர் ஆவார்னு சொன்ன ஆருடெல்லாம் பழிச்சு தானே இருக்கு. அதனால அந்த ஆருடத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம். நான் என்ன கேட்குறேன், இப்போ இவங்களுக்கு என்னன்னா மோடிஜி திருப்பி 3வது முறையாக வந்தது ஜீரணமாகலை. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு வந்து ஏதாவது டைஜின் போட்டுன்னு உட்காந்துருக்க சொல்லுங்க. அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? மோடி தானே பிரைம் மினிஸ்டரு. இப்போ மோடி பிரைம் மினிஸ்டராக இருக்கிறது, இவர் சந்திரபாபு நாயுடு வெளியில போயிடுவாரா, இவரு வெளியில போயிடுவாரான்னு அந்த ஜோசியம் சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த ஜோசியத்துக்கெல்லாம் பதில் சொல்ல புரியுது. திருமிகு லட்சுமி, பிரதமர் மோடி அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாத காழ்ப்புணர்ச்சியில எதிர்கட்சி உறுப்பினர்கள் நேற்று பேசினாங்க, திரு ராகுல் உட்பட. ஆனா இன்னைக்கு பிரதமர் வந்து மிகச்சரியாக அதுக்கு பதில் கொடுத்திருக்கிறார். வணக்கம். நாங்கள்லாம் பிரதமர்னு ஏற்றுக்கொண்டோம். இந்த நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க, எதிர்கட்சிகளும் ஏற்றுக்கொண்டார். பிரதமருக்கு தான் அது நினைவு இருக்கான்னு தெரியல. ஏன்னா அவர் பிரதமர், அவர் தான் இந்த அரசாங்கத்தை நடத்துறாரு. இந்த அரசாங்கத்துல பற்றி கேள்விகள் வந்து மக்கள் கிட்டேந்து வந்தாலும் சரி, ஊடகங்கள்ல வந்தாலும் சரி, எதிர்கட்சிகள் எழுப்பினாலும் சரி, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில அவர் இருக்காருங்கிறத மறந்துட்டு அவர் பேசின அந்த எத்தனை மணி நேரம் பேசினாருன்னு எனக்கு நினைவில்லை, 2.25 மணி நேரத்துல 40% ஆஃப் த டைம்
காங்கிரஸ் அட்டாக் பண்ணி தான் பேசினாரு. எனக்கு நீங்க கண்ணை மூடிட்டு கேளுங்களேன் அந்த ஸ்பீச்சை. கேட்டீங்கன்னா அவர் தான் ஏதோ எதிர்கட்சி தலைவர் மாதிரி, காங்கிரஸ் ஏதோ அரசாங்கத்தை நடத்துற மாதிரி, அவர் ஏதோ எலெக்ஷன் மேடையில பேசுற மாதிரி காங்கிரஸ அட்டாக் பண்ணி பேசினார். நிஜமாவே எனக்கு சந்தேகமா இருந்தது, இவர் மறந்துட்டாரா, இவர் தான் பிரதமர், இவர் தான் இந்த அரசாங்கத்தை. என்னோட ட்வீட் எல்லாம் வேணா பாருங்க, நான் வரிசையா கேட்டிருப்பேன். அவர் பேசிட்டே இருக்கிற போது அவர் மறந்துட்டாரா, அவர் தான் கவர்மெண்ட் நடத்துறாரு, அவர் தான் பிரதமர் அப்படிங்கறத மறந்துட்டாரா அப்படின்னு கண்டினியூஸா கேட்டுட்டே இருந்தேன். 2014 முன்பு இந்தியா இருந்த நிலைமை வேற, கடந்த 10 ஆண்டுகள்ல நாங்க மாத்தின நிலைமை வேற அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு உங்களை பேசி தான் ஆகணும். நான் ஸ்பிளிட் சொல்லிடுறேன். 40% ஆஃப் தி டைம் காங்கிரஸ் அட்டாக் பண்ணிட்டு, அதுவும் எலெக்ஷன் டயத்துல என்ன மாதிரி அட்டாக் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அட்டாக் பண்ணாரு. அது மட்டும் இல்ல, அவரோட அந்த ஃபேவரட் டாபிக் நேருவை அட்டாக் பண்ணாரு, இந்திரா காந்தி, எமர்ஜென்சி, அதெல்லாம் அட்டாக் பண்ணாரு. 40% ஆஃப் த டைம் அதுதான் பேசினாரு. 30% ஆஃப் த டைம் என்ன பேசினாருன்னா, 2014 முன்னாடி இப்படி இருந்தது, நாங்க வந்து எக்கானமியை 3வது இடத்துல கொண்டு போயிட்டோம், நாங்க ஊழல் இருந்தது, அவரு சில சமயம் அவருக்கு கம்ப்ளீட்டா மக்களோட எவ்ரிடே லைஃபோட கான்டாக்ட் போயிருச்சு. அவரை ஒரு மாதிரி ஷீல்டு பண்ணி அவரை மேடைகளில் ஒரு அந்த மாதிரி ஸ்பீச் கொடுக்கறதுக்கும் அந்த கோலாகலமா அவரை ஒரு காமிச்சு அவரோட அந்த முகத்துக்கு கிடைக்கிற அந்த ஓட்டை வாங்குறதுக்கு மட்டும் பாஜகக்காரங்க யூஸ் பண்றாங்கன்னு தோணுது. ஏன்னா அவர் என்ன நினைச்சிட்டாரு, அப்படியே ஊழல் அப்படியே ஒழிஞ்சு போயிடுச்சு இவர் வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு. கேஸ் வாங்குறதுக்கு ஊழல் இருந்துதான், எம்பியோட ரெக்கமெண்டேஷனே வேணும். எம்பியோட ரெக்கமெண்டேஷன் இன்னைக்கு எவ்ரி காமன் மேன் காமன் உமனோட வாழ்க்கையிலேருந்து ஊழல் ஒழிஞ்சு போச்சுன்னு நீங்க ஒரு சர்வே எடுங்க, கேட்டு பாருங்க. ஊழல் ஒழிஞ்சு போச்சுன்னு யாராவது ஒத்துப்பாங்களா? நம்ம இன்னைக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும், ஒரு எலக்ட்ரிசிட்டி, ஒரு வீடை கட்டி பாருங்க, ஒரு இபியா இருக்கட்டும், கேஸ் புது கனெக்ஷன் வாங்குறதா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஊழல் இருந்துதான் தீருது. இன்னும் அதெல்லாம் மாறவே இல்லை. இவர் கட் ஆஃப் ஃப்ரம் ஜெனரல் பப்ளிக்ஸ் லைஃப். அவரை ஒரு ஷோ பீஸா மட்டும்தான் இந்த பாஜக யூஸ் பண்ணுது. ஸோ நேரு, இந்திரா காந்தி எமர்ஜென்சி அட்டாக் பண்ணாரு, நான் எக்கானமி எங்கேயோ நாங்க 3வது இடத்துல கொண்டு போய் நிறுத்திட்டோன்னு. இன்னைக்கு விலைவாசியை பத்தி அவருக்கு ஒன்றும் தெரியல, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. அக்னிவீர் பிரச்சனையை பற்றி திரு ராகுல் காந்தி அவர்கள் நிறைய கேள்விகளை அடுக்கினார். அதுக்கெல்லாம் அவர்கிட்ட இருந்து ஒரே ஒரு பதில், எதையுமே நம்பாம, அதெல்லாம் நீங்க வச்சீங்க, அதெல்லாம் எதையுமே நம்பாம மீண்டும் 3வது முறையாக மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்காங்க உத்தரப்பிரதேசத்துல. அதனாலதான் அவங்களுக்கு வாக்களிச்சாங்களா? நீங்க மகாராஷ்டிரால அதனால ஆண்டுகள் ஆயிருக்கு. 250 இடங்களை பெறுவதற்கு 10 ஆண்டுகள் ஆயிருக்கு. காங்கிரஸ் 99ங்கிறது 100க்கு வாங்கல, 543க்கு அவங்க வாங்கியிருக்கிறாங்க. பாஜகவும் காங்கிரஸும் நேரடி போட்டி நடந்த இடத்துல 26% தான் ஸ்ட்ரைக்கிங் ரேட். 12 மாநிலங்கள்ல காங்கிரஸ் 12 மாநிலங்கள் தான், அவர் தப்பான தகவலை சொன்னாரு. 12 மாநிலங்கள்ல காங்கிரஸ் 0 எடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. நான் அதுக்கு பதில் சொல்லட்டுமா? 10 மாநிலங்கள்ல பிஜேபி 0 எடுத்திருக்கு. மாநிலங்கள் என்னன்னு சொல்லிடுவோம். மாநிலங்கள் யூனியன் டெரிட்டரி, அவர் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் சொன்னாரு. தமிழ்நாடு, லத்தாக், புதுச்சேரி, மணிப்பூர், பஞ்சாப், சண்டிகர், லட்சதீப், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து. 10 நீங்களும் அவர் சொன்ன நீங்க மாநிலங்கள் யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாமே அதே மாதிரி தான். அவர் சொன்னதும் அதேதான். அவர் சொன்னதும் அதேதான். அவர் சொன்னதுக்கு நான் பதில் சொன்னேன். 12 மாநிலங்கள்ல யூனியன் டெரிட்டரிஸ்ல காங்கிரஸ் 0 சீட்ஸ் அப்படின்னாரு. அதுக்கு பதில் பிஜேபி 10 மாநிலங்கள் யூனியன் டெரிட்டரிஸ்ல 0 சீட். இந்த மாதிரி எலெக்ஷன் அவர் என்ன பேசலங்கறத பத்தி பேசுவோம். நீங்க போய் சொல்றீங்க இல்ல, அக்னிவீர் காங்கிரஸ் போய் சொல்லுச்சு. கன்வின்சிங் பதில் வந்துச்சா? இளைஞர்களுக்கு ஒரு பொய்ன்றாரு. அப்புறம் எப்படி கன்வின்சிங் பதில் எதிர்பார்க்கறீங்க? காங்கிரஸ் சொல்றது பொய்ன்றாரு, அப்புறம் கன்வின்சிங்கான பதில் பிரதமர் எப்படி சொல்றாரு? இளைஞர்களோட எதிர்காலமே கேள்விக்குறியா இருக்கு. அவங்கள ஒரு பயிற்சின்னு ஒண்ணு கொடுப்பீங்க, காம்பேட் ட்ரைனிங் கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலை நிரந்தரம் இல்ல, அவங்கள அப்படியே விட்டுடுவீங்க அப்படிங்கிறது ரைட்டா அப்படிங்கிற கேள்விக்கு அவர்கிட்ட இருந்து ஒரே ஒரு பதில் தான் வந்தது. அவர் என்ன சொன்னாரு? நாங்க we want to அதாவது யங்
யூத்தா ஆக்கணும். இதை வந்து சுயசார்பு உடையதாக இளைஞர்களை நிறைய பேரை வந்து ராணுவத்துல கொண்டு வரணும். அதுக்காக தான் இந்த திட்டம் கொண்டு வந்தது. இளைஞர்கள் மட்டும் வந்தா போதுமா? அவங்களுக்கு adequate ட்ரைனிங் வேணாமா? அவங்களுக்கு அந்த மொரால் ஆஃப் த ஆர்மின்னு சொல்லுவாங்க இல்ல, நாளைக்கு வேலையே இருக்காது, எனக்கு வந்து என்னோட வேலை வந்து நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற போது எந்த ஒரு கான்ஃபிடன்ஸோட அவங்க வந்து அவங்களுக்கு போருக்கு போய் அவங்க ஃபுல்லா ஒரு அர்ப்பணிப்போட அந்த வேலையை பார்ப்பாங்க அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வி இல்லையா? அவங்களுக்கு கொடுக்குற அந்த ட்ரைனிங் வந்து மாடர்ன் எக்யூப்மெண்ட்லாம் வாங்குறோம்னு சொல்றாருல, அந்த எக்யூப்மெண்ட்டை ஹேண்டில் பண்ற அளவுக்கு அவங்கள நம்ம எக்யூப் பண்றோமா அப்படிங்கிறது கேள்வி இல்லையா? அவங்களோட ஃபியூச்சர் அவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அந்த 4 வருடமோ என்னவோ ட்ரைனிங் கொடுத்துட்டு யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்றீங்க. இந்த கேள்விகள் எல்லாம் தான் எழுப்பினார் ராகுல் காந்தி அவர்கள். இது எதுக்குமே பதில் வரல. வேற எதுக்கு பதில் வரல? காஷ்மீர்ல நாங்க 370 நீக்கிட்டோம்னு பெருமை பெற்றுக் கொண்டார். ஆனா 3 மிகப்பெரிய தாக்குதல்கள், தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு ரீசன்ட் டைம்ஸ்ல. அதை பத்தி, அந்த சிச்சுவேஷனை பத்தி, அதுக்கு எப்படி ஹேண்டில் பண்ண போறோங்கிறத பத்தி பேசினாரா? நீட் யூஜிசி நெட் முறைகேடு தடுப்போம்னு சொல்றாரு. முறைகேடு தடுப்போம், அதுக்கு தனியாக சட்டம் இருக்குன்னு அவர் சொல்றாரு. இது அதே மாதிரி இந்த ஸ்டூடண்ட்ஸோட எதிர்காலமே கேள்விக்குறியா இருக்கிற பொழுது எமர்ஜென்சியை பத்தி பேசுறோம். ஆனா இதுக்கு என்ன ஆக்ஷன் பிளான், அடுத்தது இதெல்லாம் தான் பண்ண போறோம் அப்படிங்கறது ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கிற மாதிரி ஒரு வார்த்தை பேசினாரா? இன்னைக்கு ஒரு இளைஞர் அவரோட அந்த ஸ்பீச்ச கேட்டானா, இளைஞன் வந்து ஒரு ஸ்பீச்ச கேட்டாங்கன்னா அவங்க கிட்ட பிரைம் மினிஸ்டர் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு கான்ஃபிடன்ஸ் கிவிங் ஒரு வார்த்தை வந்ததா? அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்க வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி எமர்ஜென்சி, அதுக்கு முன்னாடி நேரு காலத்துல இப்படி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கும் அவங்களோட ஃபியூச்சருக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? அவங்க என்ன கேட்பாங்க? இதெல்லாம் மாத்தணுங்கிறதுக்கு தானே உங்களை வந்து நாங்க எலெக்ட் பண்ணிருக்கிறோம். நீங்க அதே பழைய கதையை பேச போறீங்கன்னா எதுக்கு நீங்க வந்திருக்கிறீங்க பிரதமரா அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? எப்படி மதிப்பிடுறீங்க பிரதமருடைய இன்றைய பேச்சை? இது வந்து முதல் 3வது முறையாக அவர் பிரதமரான பிறகு ஃபஸ்ட்டு செஷனு குடியரசுத் தலைவர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் நடந்த விவாதத்தில் அனைத்து கட்சி உறுப்பினர்கள் பேசினதுக்கு அவருடைய பதில் உரை. வழக்கமாக இந்த மாதிரி இருக்கும் பொழுது, அதுவும் என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே ஆனால் இந்திரா காந்தி காலத்திலேருந்தே கூட சொல்லலாம், ஃபஸ்ட்டு டைம் பதவியேற்ற பிறகு பிரசிடென்ட் அட்ரஸ்க்கு பதில் சொல்லும் பொழுது பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்க அரசாங்கத்தோட ரோட் மேப் என்னன்னு சொல்லுவாங்க. இந்த பெட்டி பாலிடிக்ஸ் பண்ண மாட்டாங்க. எதிர்கட்சிகள் பெட்டி பாலிடிக்ஸ் பண்ணலாம், நான் மறுபடியும் சொல்கிறேன், பிரைம் மினிஸ்டர் பண்ணக்கூடாது. அது ஃபஸ்ட்டு செஷனில் பண்ணக்கூடாது. அதுக்கு வந்து அவங்க கட்சியில் நிறைய பேர் இருக்காங்க. அமித்ஷா இருக்கார், இவர் அனுராக் தாக்கூர் இருக்கார், இன்னும் பல பேர் இருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் பண்ணக்கூடாது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பிரைம் மினிஸ்டர் வந்து பெட்டி பாலிடிக்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. எதை பெட்டி பாலிடிக்ஸ்ன்றீங்க? காங்கிரஸை பற்றின ஒட்டுண்ணின்ற வார்த்தைலாம் வேற என்ன? ஒரு பிரதம மந்திரி வாயிலேருந்து வர வார்த்தையா? தேர்தல் பிரச்சாரத்தில் பேச வேண்டியது. குடியரசுத் தலைவர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் குடியரசுத் தலைவர் உரையில் இருக்கக்கூடிய ப்ராட் பேராமீட்டர்ஸ், அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த அரசாங்கத்தோட செயல் திட்டம், குறிப்பாக நெக்ஸ்ட் 1 இயருக்கான பேராமீட்டர்ஸ், அது அவங்க குடியரசுத் தலைவர் சொல்லியிருக்காங்க. பொருளாதாரம் எந்த திசையில் போகணும், ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் மீடியாவை கட்டுப்படுத்த வேண்டிய நிர்பந்தம் இருக்குன்னு குடியரசுத் தலைவர் உரையில் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் வந்து பெரிய அளவு விவாதிக்கப்படலை. அதே மாதிரி வந்து நீட்டை பற்றி வந்து ஆர்எஸ்எஸோட தலைவர் என்ன சொன்னார் நமக்கு தெரியும். நம்ம ஸ்ட்ரிக்ட்லி கன்ஃபைனிங் அவர் செல்ஃப் டு பிரசிடென்ட் அட்ரஸ்னு வச்சாலும் பிரசிடென்ட் அட்ரஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்ல பிரதமர் வந்து பேசியிருக்கணும். இல்லை, நீட்ல முறைகேடு நடந்துருச்சு, அக்னிவேர்ல தப்பு நடந்துருச்சு, ஜிஎஸ்டியில் தப்பு நடக்குது, பண மதிப்பிழப்பு நடவடிக்கை தப்புன்னு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வச்சது மட்டும் அப்படியே இருக்கணும், பிரதமர் பதிலே சொல்லலேன்னு ஆயிடாது? அது இல்லைங்க. இப்போ என்ன அவர் பதில் சொல்லியிருக்கான்ற நீட்டை பற்றி அவர் என்ன சொல்ல, நீட்டுன்றது ஐசோலேட்டடாக பார்க்காதீங்க. கடந்த 7 ஆண்டுகளில் வந்து எத்தனை விதமான பேப்பர் லீக்கில் எத்தனை லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து உண்மையிலேயே பிஜேபிக்குள்ளேயே அக்கறை இருக்கக்கூடியவங்களும் அவங்களும் கவலைப்பட வேண்டிய விஷயம். அன்ஃபார்ச்சுனேட்லி அது இல்லை. நீட்டை ஐசோலேட்டடாக பார்க்காதீங்க. அதே மாதிரி அக்னிவீர் ஸ்கீம், ராகுல் காந்தி எழுப்பின இஷ்யூஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு இளைஞனும் கவலைப்படக்கூடிய, ஏன் இராணுவத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கு பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கவலைப்படுகிறார்கள். நீங்கள் ஒரு ஸ்லிம் ஃபோர்ஸை வந்து 4 இயர்ஸுக்கு வச்சுக்கிட்டு வெளியில் அனுப்பும் பொழுது, நமக்கு வந்து இன்றைக்கி வார் எதுவும் வரக்கூடாது, வந்ததுன்னா அப்போ தெரியும் அதோட விளைவுகள். ஏன்னா ராகுல் காந்தியோட முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, அவங்கள வந்து மார்ட்டியராக நீங்கள் கன்சிடர் பண்ணலை, தியாகியாக சொல்லலை, அவனுக்கு காசை கொடுத்துட்டு அனுப்பிடுறீங்க நீங்கள். அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது வழக்கம் போல் அதில் விவாதமே நடக்கலை, அதனுடைய விளைவு. அப்புறம் நீங்கள் இன்னொரு விஷயம் பார்க்கணும். லாஸ்ட் டைம் பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னார்? அப்கி பார் 400 பார்னு சொன்னார். நீங்கள் வந்து பார்வையாளர் மாடத்தில் இருப்பீங்கன்னாரு, 40க்கு கீழே இருப்பீங்கன்னாரு. இன்றைக்கி 100க்கு தான் 99 கொடுத்துருக்காங்கன்றாரு.
அதுவா பேச்சு? எப்போதும் இனிமே எதிர்க்கட்சிகளா இருப்பீங்கன்றாரு. ஒரு உறுப்பினர் இருந்தாலும் அவங்க நீங்க பதில் சொல்லணுங்க. பிஜேபிக்கு 36% மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இந்த மேண்டேட் ஃபார் பிஜேபி, நான் அதை ஒத்துக்கிறேன். திஸ் மேண்டேட் இஸ் ஃபார் பிஜேபி அண்ட் என்டிஏ. அதுல மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. ஆனா மக்கள் ஒரு கடிவாளம் போட்டிருக்காங்க. 36% தான் ஓட்டு போட்டிருக்காங்க. 64% உங்களுக்கு ஓட்டு போடல நம்ம சொல்லல. அது ஃபர்ஸ்ட் பாஸ்ட் கோல் சிஸ்டம், அதை ஏத்துக்கிறோம். காங்கிரஸுக்கு 23% வந்திருக்குது. ஃபண்டமெண்டலி சோனியா காந்தி இந்துல அந்த ஆர்டிகல் எழுதின மாதிரி கன்சென்சஸ்னு பேசக்கூடிய பிரைம் மினிஸ்டர் கன்ஃபரன்டேஷன்ல தான் போறார். எல்லாரையும் அரவணைச்சு போறவர் தானுங்க பிரைம் மினிஸ்டர். அவர் தேர்தல் காலங்களில் 40 நாள் பேசின பேச்சை இன்னைக்கு கிட்டத்தட்ட பேசியிருக்கார். காங்கிரஸை இவ்வளவு தூரம் அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அதுக்கு வெளியில பண்ணலாம், நீங்க ஹவுஸ்ல பண்ணக்கூடாது. அதை அப்படியே பண்றதா இருந்தாலும் உங்க கட்சியில மற்றவங்க இருக்காங்க, நீங்க பண்ண. நீங்க காங்கிரஸுக்கும் சேர்த்து தான் பிரைம் மினிஸ்டர். ஓட்டு போட்டவன் போடாதவன் அத்தனை பேருக்கு நீங்க பிரைம் மினிஸ்டர். இந்த சிஸ்டத்தையே ஒத்துக்காதவனுக்கும் நீங்க பிரைம் மினிஸ்டர். இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி தனிநாடு கேட்கிற அமிர்த்பால் சிங் வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் நாளைக்கு பதவியேற்றுக்கு போறார். நாளைக்குன்னா வரும் நாட்கள்ல. அதே மாதிரி அந்த ஜம்மு காஷ்மீர்ல ஒரு இன்ஜினியர், அவருக்கு நேற்று தான் என்ஐஏ கோர்ட் பர்மிட் பண்ணிருக்கு. இவங்கெல்லாம் சபைக்குள்ள வராங்க. அப்கோர்ஸ் இது கடந்த காலங்களில் நடந்திருக்கு. சிம்ரன்ஜித் சிங் மான் மாதிரி தனி பஞ்சாப் கேட்டவங்க எம்பிஐ உள்ள வந்திருக்காங்க. நீங்க எல்லாருக்கும் தான் பிரைம் மினிஸ்டர். பட் அந்த ஒரு மெக்னானிமிட்டி பிரைம் மினிஸ்டர் கிட்ட இருக்கா? இல்ல. ரொம்ப சுருக்கமா சொல்றேன்னா, குடியரசுத் தலைவர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்துல அவருடைய உரை இது, இந்த அரசாங்கத்தோட உரை. அது குடியரசுத் தலைவர் உரைன்னு கூட சொல்ல முடியாது. அப்ப அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? அடுத்த 5 வருஷத்துக்கான ரோட் மேப் என்ன, அடுத்த 1 வருஷத்துக்கு நாங்க என்ன செய்ய போறோம், இதோ இன்னும் 3 வாரத்துல பட்ஜெட் வரப்போகுது, நம்ம எவ்வளவு தூரம் முன்னால போனோம். நீட்டை பத்தி பேசாம, மணிப்பூரை பத்தி பேசாமலாம் ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்கவே முடியாதுங்க. 1 வருஷமா பத்தி எரியுது. அவங்களுடைய குரு மோகன் பகவத் சொல்றாரு. அதுக்கு பிறகும் பிரைம் மினிஸ்டர் பேசலன்னா, கன்சென்சஸ் இல்லைன்னா நீங்க கொண்டு போக முடியாது. இந்த கத்துறது போறது வர்றது அது ஒரு அளவு கடந்து போச்சுன்னா யார் பண்ணாலும் தப்பு தான். அதுல மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. பட் பிரைம் மினிஸ்டர் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவார்? பிரைம் மினிஸ்டரோட சேர் இருக்கு இல்லையா, இன்ஸ்டிடியூஷனல் பிரஸ்டீஜ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர்ஸ் சேர், அரசியலமைப்பு சாசனம் அந்த இருக்கைக்கு கொடுத்திருக்கக்கூடிய மரியாதை, அதுதாங்க முக்கியம். அவர் வெளியில என்ன பேசுறான்றதை பத்தி நமக்கு கவலை கிடையாது. துரதிருஷ்டவசமாக அது மோடி கிட்ட இல்ல, 3வது ஆட்சி காலத்துல இல்லைன்றதுதான் வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஓகே திரு ராம்கி, எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனங்களுக்கு பதில் சொல்லணுமா, இல்ல அடுத்த 5 ஆண்டுகளுக்கான செயல் திட்டங்கள் குறித்து பிரதமர் பேசணுமா அப்படின்னா அதைத்தான் பேசணும். அதைத்தான் நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க, வாக்காளர்கள் எதிர்பார்க்கிறாங்க, இளைஞர்கள் எதிர்பார்க்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து பிரதமர் தவறிட்டாரா? நிச்சயமா, அதாவது இரு தரப்புமே தவறிட்டதா நான் நினைக்கிறேன். அதில் பிரதமர் அவர்கள் முடிக்கும் ஐ என்ஜாய் மை சமன்படுத்த முடியுமா? அந்த இரு தரப்பும் சமன்படுத்த முடியல, அதான் நான் சொல்றேன். பிரதமர் மோடி அவர்கள் முடிக்கும்போது ஐ என்ஜாய் மை செல்ஃப்னு சொன்னார். ஆக்சுவலாக நம்மளால ரசிக்க முடியல. இது கிட்டத்தட்ட இன்றைய பாராளுமன்றம் அது ஒரு அரசியல் பொதுக்கூட்டம் மேடை மாதிரி தான் இருந்தது. அவர் காங்கிரஸை ரொம்ப கடுமையாக ஒட்டுண்ணி என்று பேசினதும் சரி, ராகுல் காந்தி சிறுபிள்ளைத்தனமானது அதெல்லாம் சொன்னதெல்லாம் ரொம்ப கடுமையான விமர்சனம். அந்த விமர்சனத்தை தாண்டி ஒரு அரசியல் உண்மை அப்சர்வேஷன் இருக்க தான் செய்யுது. அதாவது இன்றைக்கு காங்கிரஸ் பெரும்பாலும் அவருடைய இந்தியா கூட்டணி கட்சிகளை சார்ந்து தான் இருக்குது. இப்போ இன்னைக்கு இவ்வளோ கோஷங்கள் 2 மணி நேரம் தொடர்ந்து கோஷங்கள், அந்த கோஷங்கள் அதிகமாக வந்த வார்த்தை வி வாண்ட் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற மாதிரியான ஆங்கில கோஷங்கள் தான். மணிப்பூருக்கு நீதி வேண்டும், அதுல அதிகமான கோஷம் ஆங்கில வார்த்தை அது பெரும்பாலும் தென்னிந்திய எம்பிகளா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது பெரும்பாலும் காங்கிரஸ் எம்பிகளை விட இந்தியா கூட்டணி சேர்ந்த கட்சிகளை சேர்ந்த எம்பிகளுடைய அந்த கோஷம் ரொம்ப அதிகமா இருந்தது. ஸோ முழுக்க அது அவர்களுடைய டாமினேஷனா இருந்தது. தொடர்ந்து 2 மணி நேரம் இருந்தது. இன்றைக்கு அரசியல் நேற்று பாருங்க ஒரு பிரசங்க மேடையா இருந்தது. நேற்று ராகுல் காந்தி அவர் அபயமுத்திரனா என்ன, ஒவ்வொரு மதங்களை பத்தி எல்லாம் பேசினார். அது எதற்காக அதே கேள்வி தான் நம்ம அங்க வைக்கணும். எதற்காக டிஃபைன் பண்றீங்க? அத பிரசங்கம்னா டிஃபைன் பண்றீங்க. ஆமா, அது நீங்க அது திடீரென்று அந்த எல்லா எங்க கட்சியை பாருங்க, கை சின்னத்தை பாருங்க. நீங்க காங்கிரஸோடைய ஒரு தலைவரா மாறி நீங்க தான் சொன்னீங்க இந்தியா கூட்டணியோட நான் தான் எதிர்க்கட்சி தலைவர்லாம் சொல்லிட்டு திரும்ப எங்களுடைய கட்சியோட கை சின்னம் எப்படி இருக்குங்கெல்லாம் அவர் ஒரு பெரிய பிரசங்கம் கொடுத்தாரு. அதுல அது சரியான விஷயம் தான். ஆனா அதுல ஒரு சின்ன தவறு போய் அவர் கொஞ்சம் வரம்பு மீறி தான் அவர் சொன்னாரு. மாதிரி இன்னைக்கு இந்துக்களாக தங்களை சொல்லிக் கொள்பவர்கள் அவங்க வெறுப்பு பேச்சுல பேசுறாங்க. அது சபை குறிப்பில் நீக்கப்பட்டது. அது திரும்ப இன்னைக்கு உறுதிப்படுத்துறாரு, இல்ல சபைக்குள் நீக்க கூட திரும்ப வைக்கணும் அப்படிங்கிறாரு. அது கொஞ்சம் அந்த அளவுக்கு மீறி கொஞ்சம் அத்துமீறி போனதா தான் நம்ம பார்க்க முடியும். வெறுப்பு பேச்சு பேசலையா பிரதமர்? நேத்து ஆரம்பிச்சு வச்சது யாரு?
இல்ல வெறுப்பு பேச்சு பேசுனது அனுராக் பேசினாரா தாக்கூர். இல்லையா? இல்ல, தேர்தல் பிரச்சாரம் போது அவர் என்ன பேச்சு அது பேசினாரு? பிரச்சாரம் அதான் நான் திரும்பி சொன்னேன். நம்ம எதுக்கு நம்ம பாஜக எதற்காக நம்ம ராகுல் என்ன விளக்கம் கொடுத்தார்னா, அயோத்தி குறித்து திரு அனுராக் தாக்கூர் பேசுனதுனால நான் அது குறித்து பேச வேண்டியதாயிருச்சுன்னு சொன்னார் அவர். இல்ல எப்படி இருந்தாலும் அதை தவிர்த்திருக்கலாம். நம்ம எப்படி பாஜக இன்றைக்கு வந்து யாரு அனுராக் தாக்கூர் தவிர்த்திருக்கணுமா, ராகுல் தவிர்த்திருக்கணுமா? இல்ல எப்படி நம்ம வந்து பிரதமர் மோடி அவர்கள் காங்கிரஸ் எந்த அளவுக்கு வந்து 13 மாநிலங்கள் வந்து தோல்வி பெற்றதுன்னு நம்ம சொல்லும்போது அது தவறுன்னு சொல்றோமோ, அதே போன்ற அறம் நமக்கு வந்து ராகுல் காந்திட்டையும் சொல்லணும். ராகுல் காந்தி நீங்க இது மாதிரிலாம் பேசிக்க கூடாதுன்னு. ரெண்டு பேரும் பேசுனது அரசியல் தான். இது வெளியிடங்கள் பேச வேண்டியதான். நாடாளுமன்றத்தில் வந்து பேச வேண்டிய அவசியமே இல்ல. இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்த சபாநாயகர் ரோட் மேப் குறித்து எதிர்க்கட்சிகள் பேச முடியுமா, பிரதமர் பேச முடியுமா? அடுத்த 5 ஆண்டுகளுக்கான ரோட் மேப் குறித்து அந்த பொறுப்பு யாருக்கு? எதிர்க்கட்சிகளுக்கு அதிகமா, ஆளும் கட்சிக்கு அதிகம்? ரோட் மேப் ஆளுங்கட்சி தான் பேசணும். அதை பேச சொல்ல வலியுறுத்த வேண்டியது எதிர்க்கட்சி தலைவருடைய. எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஒரு உற்சாகத்துல பேசுறாரு. எப்படி 2011 ரோட் மேப் தான் மணிப்பூர் பத்தி எரிஞ்சிட்டே இருக்கு, என்ன பண்ண போறீங்க? ரோட் மேப் தான். நீட் தேர்வு முறைகேடு நடந்திருக்கு, என்ன பண்ண போறீங்க? அது ரோட் மேப் தான். பண மதிப்பிழப்பு நடவடிக்கையினால பாதிப்பு, ரோட் மேப் தான். என்ன பண்ண போறீங்க? ஜிஎஸ்டினால பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அடுத்து என்ன பண்ண போறீங்க? அது ரோட் மேப் தான். அக்னிவீர் திட்டத்தினால இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, என்ன பண்ண போறீங்க? ரோட் மேப் தான். அப்போ அதுக்கு என்ன ரோட் மேப்? இதெல்லாம் எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு. இதுக்கு நாங்க இதெல்லாம் பண்ண போறோம்னு ரோட் மேப்பை தானே பிரதமர் காமிச்சிருக்கணும். அக்னிவீரை பத்தியும் நீட்டை பத்தியும் நேற்று ராகுல் காந்தி பேசினார். அதற்கான பதில் இன்னைக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா டிமாண்டேஷன் பத்தி எத்தனை நாள் தான் நம்ம பேச போறோம்? எமர்ஜென்சி பத்தி பேசினாலே ரொம்ப பழைய விஷயம் அப்படிங்கிறாங்க. டிமாண்டேஷன் ரொம்ப புதிய லேட்டஸ்ட் விஷயம் ஆச்சுலா? அதெல்லாம் கிடையாது. திரும்ப மணிப்பூரை பத்தி ஏன் திரும்ப, அதாவது ஒன்று இல்ல, நீங்க அப்ப நீங்க ஒரு ராகுல் காந்தி வந்து சொன்னார் 15 நாள்ல. ஒரு நிமிஷம் நான் முடிச்சிட்டேன். டிமானிட்டைசேஷனால மக்கள் வேலைகளை இழந்திருக்கிறார்கள், பல பேர் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள். அதோட இம்பாக்ட் இன்னும் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. ஜிஎஸ்டி உடைய இம்பாக்ட் என்ன? மணிப்பூர் பத்தி எரியுது அப்படின்னா நாம வந்து இங்க நல்லா இருக்கோங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. அங்க வெளியே போனா எவன் கையில துப்பாக்கி இருக்குன்னு தெரியாத ஒரு நிலைமையில மக்கள் அங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள்னா அதை பத்தி பேசக்கூடாது. பழைய விஷயம் எவ்வளவு நாள் அதை பத்தி பேசுவீங்கன்னா காலம் பூரா பேசிட்டு இருக்கோங்க. அந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் அதை தான் பேசுவோம். நீங்க சொல்ற எப்படி புரிஞ்சுக்கிறேன்? 2016 டிமாண்டேஷன் தாக்கம் வந்து 2019 தெரியல. மக்கள் தெரியாம போய் 2019 பிஜேபிக்கு ஓட்டு போட்டு அதிகமான மெஜாரிட்டி கையில கொடுத்தாங்க அப்படி நான் புரிஞ்சுக்கலாமா? அது சரியா? இல்லங்க, அது எல்லா விஷயங்களும் பிரச்சனை யாரும் மறுக்கல. எல்லாமே வாக்கு உங்களுக்கு வந்து ஓட்டு கிடைச்சிச்சு, நீங்க மீண்டும் ஆட்சியில வந்துட்டீங்க அப்படின்றதே எல்லா தவறுகளையும் நியாயப்படுத்த முடியாதுங்க. இல்ல நீங்க நியாயப்படுத்துறதுக்கு ஓகே மக்கள் ஓட்டு. இப்ப நீங்க சொல்ற வாதத்தை ஏத்துக்கலாம், பிஜேபிக்கு பொருத்திக்கலாம் அப்படின்னா 2019 8% வாங்கின காங்கிரஸ் வந்து இப்ப 29% இந்த தேர்தலை வாங்கிடுச்சு. அதனால எமர்ஜென்சியை 3 மடங்கு கொஞ்சம் மக்கள் மறந்துட்டாங்க. என்னுடைய வாதம் அதை பேசப்படக்கூடாதுன்னு நான் சொல்ல. நான் என்ன சொல்றேன், உங்ககிட்ட ஒரு லிஸ்ட் ஆஃப் இஷ்யூஸ் இருக்கு, அதை நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். நீங்க என்ன சொல்றீங்க, 15 நாள்ல 10 இஷ்யூ இருக்குது, அதை பத்தி பேச போறேன்னு வந்தாரு. அதுல காட்டு தீலாம் சொன்னாரு, பெட்ரோல் விலை இதெல்லாம் சொன்னாரு. அந்த இஷ்யூல வந்து வேற என்னென்ன வந்திருக்கு? முல்லை பெரியார் வந்துச்சா? எல்லாம் ஏதோ நிறைய இஷ்யூ, 10 இஷ்யூ இல்லைங்க, நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அதுல எது ப்ரையாரிட்டிஸ் பண்ணணும்னு இருக்கணும். இன்றைக்கு எதை பத்தி பேசணும்? நீட்டை பத்தி பேசணும். நாடு முழுக்க நீட் போராட்டங்கள் இருக்குது. அதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அதுக்கு வந்து ராகுல் காந்தி அவர்கள் அவர் சொல்ற மாதிரி இந்தியா கூட்டணிக்கான எதிர்க்கட்சி தலைவராக இருக்கா, அதுக்கு அவர் பிற்பாடா வந்திருக்காரா? இல்ல, இன்றைக்கு ராகுல் தாங்க செய்தியாளர் சந்திப்பு வச்சு முதன்னு பேசினது நீட் முறைகேடு பேசினாரு. இன்னைக்கு ஒரு சந்தை முறைகேடு குறித்து ராகுல் காந்தி தாங்க இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக நாடாளுமன்றத்திலையும் பேசினார். நான் எதிர்பார்ப்ப ஒரே சிம்பிளான விஷயம் தான், இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் நாடாளுமன்றத்துக்கு வருகிறார். வர்றதுக்கு முன்னாடி இந்தியா கூட்டணி சார்பாக ஒரு கூட்டத்தை ஒரு ஏற்பாடு செய்து அதுல போய் நான் இன்னைக்கு நீட்டை பத்தி பேச போறேன், என்ன நம்ம வந்து ரெமெடி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பேசியிருந்தாலும் அது சரியாக முறையாக இருந்திருக்கும். இது பிரதமர் செய்யறார். இன்னைக்கு காலைல வந்து என்டிஏ மீட்டிங் கூட்டணி போட்டு எல்லா எம்பிகள்கிட்ட பேசிட்டு வந்து அவர் ரெப்ரசென்ட் பண்றார். சோ யாருமே இங்க காங்கிரஸையோ பாஜக ரெப்ரசென்ட் பண்ணல, மோடி அவர்கள் என்டிஏ ரெப்ரசென்ட் பண்றார். நேத்து ராகுல் காந்தி நாடாளுமன்றத்துல நீட் குறித்து பேசலைன்னா இன்னைக்கு பிரதமர் ரியாக்ட் பண்ணிருப்பாரா? இல்ல, அவர் நீட் பேச, அது நான் என்ன சொல்றேன்னா, அவர் எப்படி பேசுறது எழுப்புறது இல்ல, குரல் எத்தனையோ பேர் எழுப்பாய், தமிழகம் எழுப்பாத குரலா? இந்த குரலை ராகுல் காந்தி எடுப்பதனால என்ன? எதிர்க்கட்சிகள் அஜெண்டாவோட வர முடியாதுல்ல. நீட் முறைகேடு நடந்திருக்கு, மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க, ஏதாவது பண்ணுங்கன்னு இல்ல 2 லைன்ல முறைகேடு தான் வைக்க முடியும். அப்படி சொல்லலாம் செஞ்சு இந்த முறைகேடை தீருங்கன்ற அஜெண்டாவோடயே ராகுல் காந்தி வரணும்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு ஒப்பீனியன் தான் கொடுத்தாரு. அவர் வந்து நீட் தேர்வு சிஸ்டம் வந்து மாணவர்களுக்கே நம்பிக்கை இல்லை. நேற்று அவர் பேசுனது என்னன்னா, நீட் தேர்வு பற்றி மாணவர்களுக்கே நம்பிக்கை இல்லை, அது பணக்காரர்களுக்கான தேர்வு என்பது
மாணவர்கள் நினைக்கிறாங்க. சோ தகுதி இல்ல மாணவர்கள் கிடைக்கல அப்படின்னு அது ஒரு இது வந்து திமுகவுடைய குரல். இதே அது ஜஸ்ட் பதிவு தான் செய்யறாரு. நாங்க உங்கள்ட்ட அதை எதிர்பார்க்கறோங்க. அதுதான் திமுக காங்கிரஸ் எல்லாரும் பிரதிபலிக்கிறாங்க. அது நாங்க 3 வருஷமா கேட்டாச்சு. அது கேட்டாச்சு. நாங்க கேக்குறது தீர்வு. நீங்க என்ன கேக்குறீங்க? ஆல்டர்னேட்டிவ் குலாம் நபி ஆசாத் யாரு? நீட் வேணாம் நான் சொல்றேன். இல்ல நான் ஒரு நீட்டுக்கு பதிலா என்ன மாத்து இருக்கு? ராம்கி டிஃபைன் பண்ணுங்களேன். எப்படி இருந்திருந்தா நல்லா இருக்கும் ராகுலோட ஸ்பீச்? ஏன்னா நீங்க பிரதமர் ஸ்பீச் வந்து ரியாக்ஷன்ங்கிற இடத்துக்கு நகர்றீங்க, அப்படிதானே? இல்ல நான் ஆமா ராகுலுடைய ஸ்பீச் வந்து ஸ்கிரிப்டடா ஸ்ட்ரக்சர்டா இருந்திருந்தா இன்னைக்கு இப்படி ரியாக்ட் பண்ணி இருந்திருக்க மாட்டாரு. நீங்க சொல்றதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிறேன். இவ்வளவு பெரிய கோஷம் கூச்சல் குழப்பம் இருந்து புரிஞ்சுக்கிறேன். எப்படி ஸ்கிரிப்டடா ஸ்ட்ரக்சர்டா ராகுலோட ஸ்பீச் இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் ஆரம்பிக்கும் போதே, அதாவது நீங்க வந்து ஒரு தற்காலிக சபாநாயகரை தேர்ந்தெடுப்பதிலே ஒரு சர்ச்சை வருது. தற்காலிக சபாநாயகர் ஒரு கெஸ்டருங்க. அது ஆளுங்கட்சி, அது 2 நாளுக்கான சபாநாயகர், அவங்களுக்கான வாய்ப்பு தான் அது. அவங்களுக்கு அவங்க கட்சியில் உள்ள ஒரு மூத்த தலைவருக்கு ஒரு கொடுக்கப்படுகிற கௌரவம். அதுல ஒரு அரசியலாக்கி அது பண்ணதுனாலதான் இதுவரைக்கும் இல்லாத வரைக்கும் சபாநாயகர் தேர்தல் நடந்தது. இப்ப இன்னைக்கு துணை சபாநாயகர் தேர்தல் நடக்குமான்னு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இப்ப ஆரம்பமே முதல் பந்திலேயே நீங்க அடிச்சு ஆட ஆரம்பிக்கிறீங்க. ஒரு இணக்கமான சூழலை வந்து நீங்க ஏற்படுத்தல. அது நீங்க இப்ப இன்னைக்கு தான் பிரதமர் பேசுற, இது வரைக்கும் பேசினதே இல்ல. அப்ப அந்த சூழல் யாரு காரணம்? அந்த சூழலை உருவாக்கியதற்கு முக்கிய பங்கு நிச்சயமாக ராகுல் காந்திக்கு தான் இருக்கு. அப்படி ஒரு சூழலை அவாய்ட் செய்திருக்கலாம். அவர் பேசுனது தவறு சொல்லலாம். ஆளுங்கட்சியை எதிர்கட்சிகளை அனுசரிச்சு போகணும்ன்றாரு. லட்சுமி, வேலை வாய்ப்பு பிரச்சனையோ நீட் தேர்வு முறைகேடோ இந்த பிரச்சனைகளை சரி செய்யலாம், சேர்ந்து வேலை பார்க்கலாம்னு வாங்கன்னு பிரதமர் அழைக்கிற போது கூச்சல் குழப்பம்னே அவை முடக்கிறக்கூடிய செயலில் எதிர்கட்சிகள் ஈடுபடுறாங்கிறதா பாஜக தரப்போட விமர்சனமா இருக்கு. அக்கௌண்டபிலிட்டி உங்களுக்கும் இருக்கணும் இல்லையா, எதிர்கட்சிகளுக்கும் இருக்கணும் இல்லையா? நேற்று ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பேசுற பொழுது எத்தனை இன்டரப்ஷன்ஸ் இருந்தது. 5 முறை 6 முறை இவர்களோட அமைச்சர்களே எழுந்து நின்று அவர் பேசுற போது குறுக்கிட்டு அவர் பேச விடாத பண்ணாங்க. சபாநாயகரோட எதிர்கட்சி தலைவருடைய குற்றச்சாட்டுக்கு சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் விளக்கம் கொடுக்கறதே உங்களால பொறுத்துக்க முடியலன்னா 2.25 மணி நேரம் மணிப்பூருக்கு நீதி வேண்டும், மணிப்பூருக்கு நீதி வேண்டும்னு இன்னைக்கு முழக்கம் இருந்துச்சு. அவை அது அந்த கேட்கறதுக்கான உரிமை அவங்களுக்கு இல்லையா? அவங்கெல்லாம் வந்து இந்தியா மக்கள் வந்து ஓட்டு போட்ட வந்த பிரதிநிதிகள் தானே. மணிப்பூரை பத்தி ஏன் பேசல? மணிப்பூருங்கிறது பத்திட்டு எரியுது சார், சும்மா இல்லை, பத்திட்டு எரியுது. அதுவும் எவ்வளோ, அதான் சார் சொன்ன மாதிரி அவங்களோட அந்த பேரண்ட் ஆர்கனைசேஷன் RSS தலைவரே சொல்றாரு மணிப்பூருக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டியை பிரதமருக்கு ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இல்லை எதிர்கட்சிகள் இல்லை. ஆனா நீட் நேத்து வச்ச பிரச்சனை தான், நீட் முறைகேடு. அக்னிவீர் நேத்து திரு ராகுல் எழுப்பின அதை பத்தி எல்லாம் பேசவே, நான் தான் சொல்றேன் 10 நிமிஷம் கூட அதை பத்தி எல்லாம் பேசல சார். அக்னிவீரா இருக்கட்டும், நீட்டா இருக்கட்டும், 2 லைன் பதில் தான் சார். 40% ஆஃப் த டைம் அவர் வந்து காங்கிரஸ் எலெக்ஷன் மேடைகள்ல எப்படி அட்டாக் பண்ணுவாரோ, புள்ளி விவரத்தோட காங்கிரஸோட எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி அதை பத்தி பேசினாரு. நேரு குழந்தைத்தனமா இருக்காரு, சிறுபிள்ளைத்தனமா இருக்காரு, கட்டி பிடிக்கிறாரு, கண்ணடிக்கிறாரு. அவை மாண்பு தெரியல ராகுல் காந்திக்கு அப்படின்னு ஒரு பிரதமர் பேச வேண்டிய ஒரு பிரதமர்கிட்ட இருந்து நாடு எவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் ராகுல் நடந்துக்கிறதுனாலதானே ஒருத்தரை கட்டிப்பிடிக்கிறது தவறா? எனக்கு புரியல. தப்பு தவறா? அதுல என்ன தவறு? இவர் போய் வெளிநாடுகள்லாம் டிராவல் பண்ற போது அங்க இருக்கிற தலைவர்கள் எல்லாம் வந்து கட்டி பிடிச்சுக்கிறாருல, அதுல என்ன தவறா? இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் காமிக்கிறது, ஒரு அஃபெக்ஷன் காமிக்கிறது, இதெல்லாம் தவறா? இப்ப அவரோட பிரதமர் தான் சார். கட்டி பிடிச்சு கண்ணடிக்கிறது தப்பு, கட்டி பிடிச்சி அத ஒரு நக்கலா கண்ணடிக்கிறது தப்பு. நான் கூட அண்ணன் மணி அண்ணனை கட்டி பிடிச்சு சபீர் அண்ணனுக்கு ஒரு கண்ணடிச்சு கொஞ்சம் காட்டட்டா அது எப்படி இருக்கும் நான் காட்டுறப்போ. அதாவது கட்டி பிடிக்கிறது இங்க தப்பு கிடையாது, அக்கிங்கன்றது தப்பு கிடையாது. அத வந்து ஒரு கிண்டல் பண்ணி ஒரு நக்கு கண்ணடிக்கிறது இருக்கு. கண்ணடிக்கிறது வந்து ஒரு குழந்தைத்தனம் இல்லையா? அதான் பிரைம் மினிஸ்டர் கேட்டார். அதாவது இவங்க ராகுல் சிறுபிள்ளைத்தனம் இல்ல, அப்சர்வேஷன் தான் இருக்குது. நினைச்சுப்பாங்க நீட்ட பத்தி. எங்க நான் ஏர்போர்ட்டுக்கு போனா பயமா இருக்கு, ஏர்போர்ட் கூரை வந்து மேல வந்து விழுது. ட்ரெயின் டிராவல் பண்ணா சப்ஜெக்ட் வந்தாங்க. ஆமா, உங்கள மாதிரி நான் என்ன கண்ணடிக்கிறத பத்தி பேச முடியும்? நான் மக்கள் விடுங்க. அத சோனியா காந்தி அம்மா தான் ரிப்பன் கட் பண்ணாங்க அந்த ஏர்போர்ட்ட. அத கொஞ்சம் பார்த்து 10 வருஷம் சோனியா காந்தி அம்மா அதோட மெயின்டனன்ஸ் பண்ணாங்க. நேரு மேல அந்த
அந்த பழிய போட வேண்டியதானே, அவர் மெயின்டனன்ஸ் பண்ணல சொல்ல வேண்டியதானே. காது கேட்கும், கான்ட்ராக்ட் யாருங்க போடணும், அதை இம்ப்ளிமெண்ட் யாருங்க காதுல பண்ணணும்? நல்லா கேட்கும் எனக்கு. சரி, மெயின்டெனன்ஸ் யாரு பண்றது? நான் என்ன சொல்றேன், ஏர்போர்ட் அத்தாரிட்டி இருக்கட்டுங்க, அதை வந்து இன்னும் உடனே அந்த ஏர்போர்ட்டை வந்து இப்போ வந்து அதை வந்து ஆரம்பிச்சது சோனியா அம்மா மன்மோகன் சிங் காலத்துல தான்ன்றத ப்ரூஃப் பண்ண தரேன். நான் என்ன கேட்கிறேன், நடந்திருக்கு, அது ஒரு வந்து விபத்து இல்லங்க, அது நடக்குது. நேரு கட்டுன ஏர்போர்ட்டுங்க. இருக்கட்டும், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன், அதுக்கு மோடி தான் காரணமா? அதுக்கு மோடி தான் காரணமா? நேரு காரணம்னா நான் கேக்குறது இல்லையா? நான் கேக்குறது ஒரு வந்து ஒரு பில்டிங், ஒரு பிரிட்ஜ் கட்டுறாங்க. இப்போ ஒரு இல்ல சார், இன்றைக்கும் ஒரு நொடி சார், இன்றைக்கும் அம்பேத்கருக்கும் நேருக்குமான சாராய சாவு நடந்திருக்கு. சாராய சாவு நடந்திருக்கு. ஒரு நொடி சார், நான் கேக்குறது இல்ல, ஒரே ஒரு நொடி. தமிழ்நாட்டுல சாராய சாவு நடந்திருக்கு. நீங்க டைவர்ட் பண்ண வேண்டாம். இன்றைய ஸ்பீச்ல திரு அம்பேத்கருக்கும் திரு நேருக்கும் இடையிலான உறவு, அதுல ஏற்பட்ட சிதிலம், அது குறித்து பிரதமர் பேசுறாரு. திரு ஜெகஜீவன் ராமுக்கும் திருமிகு இந்திரா காந்திக்கும் ஏற்பட்ட பிரச்சனை, நட்புல ஏற்பட்ட பிரச்சனை, இவர் பிரதமர் ஆக்க விடல இந்திரா காந்தின்னு அவர் பேச. என்ன கேக்குறாங்கன்னா, இதெல்லாம் தேவையா? 50 எமர்ஜென்சி பத்தி பேசுறாரு. இதெல்லாம் நாட்டு மக்களுக்கு ஒண்ணு மறந்துட்டாரு. மணி சார் குறிப்பிட்ட மாதிரி ஒரு நொடி கேள்வி மட்டும் மக்கள் பாக்குறாரு. மணி சார் குறிப்பிட்டது மாதிரி அடுத்த 5 ஆண்டுகளுக்கான ஒரு ரோட் மேப் இன்னைக்கு பிரதமர் கொடுப்பாரு, நாடாளுமன்றத்துடைய முதல் உரையில அவர் குறிப்பிடுவார் என்ற எதிர்பார்ப்பு தானே வாக்காளர்கள். மணி சார் சொன்ன மாதிரி ரோடு மேப் எல்லாம் எங்க மோடிஜி கொடுக்க தான் போறாரு, அது எங்கேயும் போறது இல்ல. ஆனா எதிர்கட்சி தலைவர் நேத்து காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அவர் பேசினதுக்கு மோடிஜி பதில் பேசாம உட்கார்ந்துட்டா, மோடிஜி பயந்துட்டாருன்னு உடனே ஒண்ணு சொல்லுவீங்க. அதுவும் 10 நிமிஷம் தான் கேக்குறதுங்க. நான் என்ன சொல்றேன், 40 நிமிஷம் எமர்ஜென்சியை பத்தி மோடிஜி பேசுறாரு. அதிகமான கஷ்டப்பட்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு வார்த்தை சொல்லலையேன்னு வருத்தமா இருக்குது எனக்கு. ஏன்னா அதையும் ஞாபகப்படுத்தி இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து அப்படியே காங்கிரஸ் வந்து உலகத்துல புனிதர் மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. உலகத்திலே இந்தியாவிலே அதிகமான சஃபர் ஆன ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். ட்ரெயினை பத்தி பேசுவோமா? அது திராவிட கட்சி பேசுவோமா? சரி, ஓகே. அத பத்தி பேசுறதுக்குள்ள வரல. காஷ்மீர்ல ஏன்னா எந்த கூட்டணி வச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாகுபலி போல வந்து இவங்களை பாதுகாக்கிறது ஸ்டாலின் தான். ஸ்டாலின் சார் தான் பாதுகாக்கிறாரு இவங்களை. இவங்க இல்லைன்னா தமிழ்நாட்டுல இவங்க தமிழ்நாட்டுல நாங்க ஜீரோன்றாங்க. நாங்க நிரூபிச்சிட்டோம். அண்ணாமலை தலைமையில எங்களுடைய கட்சி எங்களுடைய நிரூபணம் பண்ணிடுச்சு. இவங்களால பண்ண முடியுமா? சப்ஜெக்ட் எடுத்து ரொம்ப தூரம் விலகி போய் சொல்ல வேண்டியதுதானே. இல்ல எது பிரைம் மினிஸ்டருக்கும் அக்கவுண்டபிலிட்டி இல்ல. அவர் அரசாங்கத்தை நடத்துறாரு. அவங்க ஸ்போக்ஸ் பர்சன் அனுப்புறாங்கல்ல, அவங்களுக்கும் அக்கவுண்டபிலிட்டி இல்ல. காங்கிரஸ்க்கு தான் அக்கவுண்டபிலிட்டி. மக்கள் அதுதான் அந்த மாதிரி தான் எங்களை கேள்வி கேக்குறீங்க. அப்படிதான் நீங்க எங்களை கேள்வி கேக்குறீங்க. பழைய கதையை பேசினாவே கஷ்டம். மிசால 1,40,000 பேர் கொண்டு போய் உள்ள போட்டது. ஏன் சொல்லுங்க, நாட்டுக்கு சொல்லணும். அதை சொல்றதுக்கு தான் பதட்டம். அதை சொன்ன உடனே பதட்டம். அது சொல்லிங்கன்னா அதாவது பரவாயில்ல. 50 ஆண்டுகள் ஆட்சியில இருந்து 3 தடவை 15 வருஷமா போயிடுச்சு, கொல்ல போயிடுச்சு. எல்லா மாநிலமும் சங்கு ஊதியாச்சு. இப்ப இருக்கிறதுல எதுக்கு கஷ்டம்? நான் என்ன சொல்றேன், நாங்க வந்து 240 ஏன் 400 வரணும்? 272 நாங்க நிரூபிச்சிட்டோம்ல, அது போறோம்ல, அவ்வளவுதான் மேட்ரு. 130 அதெல்லாம் ஜோசியம் பாத்துக்கோங்க, நாங்க பாத்துக்கிறோம். அந்த வேலையில நாங்க இருக்கிறோம். புதுசா உள்ள வாங்க. நான் என்ன கேக்குறேன், 240 இருந்தா மெஜாரிட்டி எங்களுக்கு தானே கொடுத்திருக்கு. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டில அப்படி 100 கூட தாண்டல. அந்த மாதிரி நடந்து அக்கவுண்டபிலிட்டியோட நடந்துக்கணும். ஒரே ஒரு நொடி. நீங்க பெரும்பான்மையெல்லாம் பெற்று கூட்டணியோட ஆட்சி பொறுப்புக்கெல்லாம் வந்தாச்சுல்ல, என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறாங்க. ரோட் மேப் என்ன, உங்களுடைய செயல் திட்டம் என்னன்னு கேக்குறாங்க. பதில் இன்னைக்கு பிரதமர் உரையில இருந்து நடக்கக்கூடிய ஆட்சி வலிமையாக இருக்கும்னு எங்க பிரைம் மினிஸ்டர் ஒரே வார்த்தையில சொல்லிருக்காரு. சொல்லிட்டாருல, இதுக்கு என்ன இருக்கு? அவர் சொல்லிட்டாரு. நாங்க 3வது சொல்லிட்டாரு, அலோ பண்ணலாம். அவரை 3 மடங்கு நாங்க வேலை செய்ய போறோம், 3 மடங்கு பலனை மக்கள் பெற போகிறார்கள்னா வேலை செஞ்ச விட்டாதானே அந்த பலனை கொடுக்க முடியும் மக்களுக்கு. ஆளுங்கட்சி முதல்ல அந்த 2 மடங்கு அவங்க வேலை பார்த்தாங்க இல்லையா, கடந்த 2014-19 அதுல நடந்திருக்கக்கூடிய தவறுகள் அப்படின்றது தான் வந்து எதிர்கட்சிகள் சுட்டி காட்டுறாங்க. நீங்க இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து ஒரு புது பிரச்சனையை எடுத்துட்டு வந்து இந்த கவர்மெண்ட் அட்டாக் பண்ணும் அப்படின்றதுலாம் கிடையாது. கவர்மெண்ட் இஸ் அ கண்டினியூட்டி. பார்ட்டிகள் மாறும், ஆனா திட்டங்கள் அரசாங்கம் அப்படின்றது செயல்பட்டு கொண்டே இருக்கும். கட்சிகள் மாறும். அப்போ இன்னைக்கு 10 வருடங்களாக இந்த நாட்டுல என்ன நடந்திருக்கு, இந்த நாட்டுல பல விஷயங்கள் மாறி போயிருக்கிறது, பல புது விஷயங்களை பாஜக உள்ள கொண்டு வந்திருக்கு. அதனால ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள், அதனால மக்களுக்கு என்ன பயன் கிடைத்திருக்கிறது, அதனால மக்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கிறது அப்படின்ற
அந்த விஷயங்களை எல்லாம் வந்து இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா. இதுக்கு முன்பு அந்த ஸ்பேஸே இல்லாம இருந்துச்சு. இன்னைக்கு இதுக்கு முன்பு அந்த ஸ்பேஸ் வந்து பெரிய அளவுக்கு அவங்களால வந்து நாடாளுமன்றத்துக்குள்ள அவங்க ரொம்ப கம்மி நம்பர்ஸ்ல இருந்தாங்க. கத்துனாலோ கூச்சல் போட்டாலோ பெரிய அளவுக்கு வந்து கேட்காது, அரசும் வந்து அதை செவிசாய்க்காது. நீங்க மோடி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பீச் கூட பார்க்கும்போது கடந்த ஒரு 10-15 வருஷமா பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை விட, காங்கிரஸ் கட்சி தலைவர்களோட காங்கிரஸ் கட்சி மீது, காங்கிரஸ் கட்சிக்கு அடுத்தது என்ன ஆகும், அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அவங்க எதிர்கட்சியில இருப்பாங்களா அல்லது பார்வையாளர் மடத்துக்கு போயிருவாங்களா அப்படின்ற அந்த கவலை என்பது மோடிக்கு தான் அதிகமாக இருக்கு. இல்ல எதிர்கட்சி வேணும்னு நினைக்கிறார், பலமான எதிர்கட்சி அந்த நல்ல எண்ணெல்லாம் அவருக்கு கிடையாது. அதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க எப்ப எதிர்கட்சி, நீங்க நல்ல சொல்றேன் கேளுங்க, ஏன் சொல்றேன் நீங்க என்னைக்கு எதிர்கட்சிகளுக்கு இல்ல, என்னைக்கு நீங்க எதிர்கட்சிகளுக்கு மதிப்பு அளித்து இருக்க வேண்டும் அப்படின்னா எப்போ எதிர்கட்சிகள்லாம் வந்து குறைவான நம்பர்ஸ்ல இருக்காங்க பாருங்க. உங்க அரசாங்கத்தை எதிர்த்து அவங்களால வந்து பெரிய அளவுக்கு வந்து இந்த நாடாளுமன்றத்துல பேச முடியலன்னா கூட அவங்க குறைவான நம்பர்ஸ் இருக்கும்போது அந்த எதிர்கட்சியை அனுசரிச்சு அந்த எதிர்கட்சியை கொஞ்சம் அகாமடேட் பண்ணி மோடி பிரதமராக இருக்கும்போது அவர் நடந்திருந்தாருன்னா இன்னைக்கு இந்த கூச்சல் குழப்பம் அப்படின்றது இருக்காது. அவர் அதை செய்யவில்லை. ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். அதாவது பிரிட்ஜ் ஓபன் பண்ணா அதுக்கு வந்து மோடியுடைய இமேஜ், மோடி அந்த பிரிட்ஜ்ல நடந்து போவாரு. அதே பிரிட்ஜ்ல தண்ணி தேங்கி நின்றுச்சு அப்படின்னா அதுக்கு மோடி பொறுப்பு கிடையாது. ஒரு பெரிய பிரிட்ஜை வந்து கடல்ல போற பாலத்தை ஓபன் பண்ணி வச்சாருன்னா அதற்கு பெருமை என்பது மோடிக்கு சாரும். ஆனா அதே பிரிட்ஜில் ஒரு விரிசல் ஏற்பட்டு விட்டது அப்படின்னா அது வந்து அந்த துறை அமைச்சர் தான் அதற்கு காரணம், நாங்க காரணம் கிடையாது அப்படின்னு ஒரு டெஃப்லான் கோட்டிங் போட்டு பிரதமரை பாதுகாத்து இன்னைக்கு பல விஷயங்கள் அவருக்கு நேர் எதிராக நின்று எதிர்கட்சிகள் எழுப்பும் போது கூட அதை பதில் சொல்ல முடியாத ஒரு நிலையில தான் அவர் இருக்கிறாரு. ஒட்டுமொத்தமாக இந்த 15 வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு மோடி மணிப்பூர் குறித்து பேசினது 2 நிமிஷம் தான். அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க இல்லையா, 3/4 மணி நேரம் அவர் வந்து எல்லாத்த பத்தியும் பேசினாரு. எதிர்கட்சிகள் எல்லாம் அப்படி ஏஞ்சி வெளில போகும்போது மணிப்பூர் அப்படின்னு 2 நிமிஷம் தான் பேசினாரு. அதுதான் மோடி செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனை. திரு மணி, யாரு ஸ்கோர் பண்றாங்கங்கிற இடத்துல இருந்து இந்த பேச்சு, பதிலுரை, விளக்கம் அப்படிங்கிறத அணுகாம எப்படி இருக்கணும் இந்த நாடாளுமன்ற அவையின் செயல்பாடுகள், அதுல எதிர்கட்சிகள் ஆளும் கட்சிக்கான அக்கௌண்டபிலிட்டி எப்படி ஃபிக்ஸ் பண்றதுங்கிற இடத்துக்கு நோக்கி நம்ம நகரலாம். மேண்டேட்டை எல்லாருமே அக்செப்ட் பண்ணணும், போத் அப்போசிஷன் அண்ட் ரூலிங் பார்ட்டி 2 பேருமே. அன்பார்ச்சுனேட்லி வந்து 2 தரப்புக்கும் எண்ணிக்கை இருக்கிறத 2 தரப்புமே ஒத்துக்கணும். அப்போசிஷன் வந்து அன்பார்ச்சுனேட்லி வந்து இந்த மேண்டேட் வந்து கம்ப்ளீட்லா மோடிக்கு எதிரானதுன்றது தவறான பார்வைன்னு நான் பார்க்கறேன். 303ன்றது 240 குறைஞ்சிருக்கு, பட் கம்ப்ளீட்டா தூக்கி போடல. என்டையர் இந்தியா பிளாக் 233 234, பிஜேபிக்கு மட்டும் 240 இருக்குது. அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ கோலிஷன் கவர்மெண்ட், நோ டவுட். ஒரு கடிவாளம் போட்டிருக்காங்க. கிறிஸ்டோபர் ஜெஃபர்லே அடுத்த நாள் ஹிந்துல எழுதின மாதிரி வந்து பவர் ஹஸ் டில்டட் நாட் ஷிஃப்டட். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பவர் ஹஸ் டில்டட் நாட் ஷிஃப்டட். ஸோ இந்த மேண்டேட்டை எல்லாருமே ஒத்துக்கணும். அப்போசிஷன்ட்ட துரதிருஷ்டவசமாக நான் பார்ப்பது, இன்க்ளூடிங் ராகுல் காந்தி, இந்த மேண்டேட்டை அவங்க ஏற்றுக்க மறுக்கிறாங்க. இது பிரச்சனையோட ஒரு கூறு. ஆளும் கட்சியை பொறுத்த வரைக்கும் 10 வருஷமாக அவங்களோட அரகன்ஸ் அது வந்து இன்னைக்கு அவங்களால உண்மையை ஏற்றுக்க முடியாமல் அவங்கள வந்து தடுமாற்றத்தில் வைக்குது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்தியாவில் பெஸ்ட் கவர்மெண்ட்ஸ் வந்து அந்த வார்த்தை பயன்படுத்துறீங்க, அரகன்ஸ்னு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இதுக்கு பெரிய விளக்குற தேவையில்லை, டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. 1989 to 2014 வரைக்கும் காட்டமான வார்த்தை, உண்மை சுடும். நத்திங் பர்சனல், பொலிட்டிக்கல் அரகன்ஸை சொல்லும். 1989 to 2014 வரைக்கும் அந்த கொலிஷன் கவர்மெண்ட்ஸ் தான் இந்தியாவோட பெஸ்ட் கவர்மெண்ட்ஸ், எஸ்பெஷலி 91 to 2014 நரசிம்மராவ் பீரியட், வாஜ்பாய் பீரியட், மன்மோகன் சிங் பீரியட். பெரிய ரிஃபார்ம்ஸை கொண்டு வரதுக்கு ப்ரூட்டல் மெஜாரிட்டி தேவையில்லை, கன்சென்சஸ் தேவை. ஏன் மோடியால் வந்து 303 சீட் இருந்து ஃபார்ம் பில்ஸை வந்து கடைசியில் அவரால் வாபஸ் பண்ண வேண்டியது? ஏன்னா நீங்கள் பேசலை, யார்கிட்டையுமே பேசலை. ஃபண்டமெண்டலி இட்ஸ் அ ஸ்டேட் சப்ஜெக்ட். விவசாயிகள்கிட்டே பேசலை நீங்கள். அது ஸ்டேட் சப்ஜெக்ட், அதை மீறி நீங்கள் கொண்டு வரீங்க, புல்டோஸ் பண்ணுறீங்க. செலக்ட் கமிட்டிக்கு அனுப்புனா அங்கே உங்களோட மெஜாரிட்டியை காமிச்சு ரூத்லெஸ்ஸாக பண்ணுறீங்க. 700 பேர் செத்து போகிறாங்க. அதை வந்து நீங்கள் வந்து அகெயின் அது வந்து தீவிரவாதிகள், அது வந்து சிக் டெரரிஸ்ட், காலிஸ்தானிஸ் ரொம்ப பேட் இமேஜை கொடுக்குறீங்க. கடைசியில் ஏன் மோடி மாதிரி ஒரு லீடர் எதுக்குமே பின்வாங்காத த சோ கால்டு, ஏன் அவர் பின்வாங்குறாரு? உங்ககிட்ட 303 இருந்தும் ஏன் நீங்கள் பண்ண முடியல? அதை வெரஸ் நரசிம்மராவ் பண்ணார், வாஜ்பாய் பண்ணார், மன்மோகன் சிங் பண்ணார். 144 வச்சுக்கிட்டு த பெஸ்ட் கவர்மெண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் UPA 1. ஸோ மெஜாரிட்டி முக்கியம் இல்லைங்க, கன்சென்சஸ். இந்த எலெக்ஷனில் மக்கள் ஒரு பாடத்தை பிஜேபி கொடுத்துருக்காங்க. பேசுங்க, எல்லார்கிட்டையும் பேசுங்க. அவங்களையும் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க.
இது வந்து இந்த புரோட்டம் ஸ்பீக்கர் 2 நாள் பதவினார் அவர். அப்படி இல்லை, அது வந்து ஒரு இட்ஸ் அ மெசேஜ். அதே மாதிரி வந்து டெபுட்டி ஸ்பீக்கர் போஸ்ட் 2 டேர்ம்லையும் காங்கிரஸ்ல ஏன் பிஜேபி கொடுத்தாங்க? ஸோ நீங்கள் பழைய மாதிரி 2014-19 மாதிரி 19-24 மாதிரி வந்து நீங்கள் ப்ரூட்டலாக உங்களால் வந்து டீல் பண்ண முடியாது. நம்பர்ஸ் உங்களுக்கு எதிராக இருக்குது. இன்னொரு விஷயம் ஷபீர் சொன்ன மாதிரி ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். பெரிய லீடர்ஸ் இருந்தாங்க, வெங்கையா நாயுடு, பிரியரஞ்சன் தாஸ் முன்ஷி, ரங்கராஜன் குமாரமங்கலம், அந்த காலத்தில் பிரணாப் முகர்ஜி, அந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாரையும் அரவணைச்சு போனாங்க. கலைஞர் சிலை திறப்புழாவில் வெங்கையா நாயுடு ஒரு பாயிண்ட் சொன்னார், வைஸ் பிரசிடென்ட் டீம் இந்தியானார். நான் இன்னைக்கு மோடி ஸ்பீச்சில் ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா, எதிர்கட்சிகள் எவ்வளோ வேணா பேசுவாங்க, யூ ஆர் அ பிரைம் மினிஸ்டர். ஓகே, அது ஞாபகத்தில் இருக்கணும். ராம்கி 2 வார்த்தை. திரு மோடி நாட்டின் பிரதமர், எதிர்கட்சிகளுக்கும் பிரதமர். இன்னொன்று, ஒருமித்த கருத்தை ஏற்படுத்தாம வெறும் மெஜாரிட்டின்ற அந்த நம்பர்ஸை மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்றது கடந்த கால பாடங்கள் பாஜகவுக்கு கற்றுக் கொடுத்திருக்கு, திரு மோடிக்கு கற்றுக் கொடுத்திருக்கு. திரு மணிசார் ஸ்டேட்மெண்ட்ல நிச்சயமா வரவேற்க வேண்டியதான். மணிசார் சொல்றது கரெக்ட் தான். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் வந்து நீங்கள் இன்னும் முக்கியமான விஷயம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பாஜக எம்பிகள் கூட்டம் அது நடைபெறவில்லை. என்டிஏ எம்பிகள் கூட்டம் தான் நடந்தது. இன்னைக்கு வந்து கூட்டணி காலில் கூட என்டிஏ கூட்டணி சம்பந்த எம்பிகள் கூட பேசிட்டு தான் மோடி வரார். ஸோ பிரதமர் மோடி அவர்கள் வந்து தன்னை வேண்டியது எதிர்கட்சிகளோடன்றார். இல்ல, அவர் பாஜகவுடைய பிரதிநிதியா இல்லாம என்டிஏவா நிறுத்துறார். இது நம்ம 10 வருஷம் பார்க்காத விஷயம். ஆனா வேரியஸ் நீங்க இப்ப ராகுல் காந்தி பாத்தீங்கன்னா, அதுவே பெருந்தன்மைன்னு பாராட்டுறீங்களா? இல்ல, நிச்சயமா வேற ஒரு பெரிய மாற்றம் இல்ல அது. அதாவது என்டிஏ பத்தி பேசாத ஒரு பாஜக இன்னைக்கு என்டிஏ கூட்டணி, என்டிஏ அரசு அப்படிங்கறத நிறுத்துறாங்க. எல்லாத்துக்கும் என்டிஏ எம்பிகளை பத்தி கன்சல்ட் பண்ணிட்டு வராங்க. சோ இது ஒரு பெரிய மாற்றம். ரெண்டாவது வேரியஸ் நீங்க எப்ப பாருங்க, நம்ம இதெல்லாம் எதிர்பார்த்தோம், ராகுல் காந்தி வந்து ஒரு இந்தியா கூட்டணியோட எதிர்க்கட்சி தலைவர் அப்படி வந்திருக்கணும். ஆனா அவர் வந்து நேத்து அவையில் அதை சொன்னாரு. இந்தியா கூட்டணியின் பிரதிநிதின்னு சொன்னாரு அவர். அது ஒரு கூட்டம் போட்டு முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தால் சரி, அது கூட பரவாயில்ல. அவர் சொல்றாரு, எங்கேயாவது இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுலோட முரண்பட்டாங்களா? ஏன் நீங்க மீண்டும் ப்ராசஸ் இருக்குல்ல, அதை பண்ணிட்டோம். இல்லனாலும் பிரச்சனை இல்ல. ஆனா அவர் பெருமையா சொல்ல, அவரோட வேற ஆப்ஷன் சரியான தலைவர் கிடையாது, கரெக்ட் தான். ஆனா அங்க வந்து காங்கிரஸை ப்ரொமோட் பண்ற மாதிரி அபயமுத்திரை அதெல்லாம் வந்து சொல்றதை தவிர்த்து விட்டு இந்தியா கூட்டணி சார்பாக உள்ள விஷயங்கள், இதுவரைக்கும் நம்ம திமுக நீட் பத்தி பேசுனுச்சு. ஆஃப்கோர்ஸ் எல்லா பிரச்சனைகளையும் பத்தி பேசலாம். நீங்க நான் வந்து தவறு சொல்ல 10 ஆண்டுகள பேசலாம். அது வெவ்வேறு கூட்டணி கட்சிகள் சொன்ன விஷயங்கள்ல கூட ப்ரோமோட் பண்ணி ஒரு ஒருமித்த கருத்தோட வந்து பேசினா இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைவு. ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்துக்கு